ஸோ பேக் டு பேக் பார்த்துட்டிங்கன்னா தெலுங்கு சினிமாவுடைய லெவல் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸை வந்து தாண்டி போய்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா தெலுங்கு சினிமாவுடைய அந்த ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியோடைய ஒட்டுமொத்த தலையெழுத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ராஜா சாப் மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ அந்த மூவிக்கான அந்த தெலுங்கு ஓடிடிக்கான அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ஹைப் ஏற்றி விட்டுருக்கு. ஸோ அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த ராஜா சாப் வந்து பிரபாஸோட ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவி. ஸோ பிரபாஸ் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த லைனப்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு வந்து பிரபாஸோடைய இந்த ஒரு ராஜா சாப் மூவி வந்து இப்போ ஜனவரிலேயோ டிசம்பர்லேயோ வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோடைய கலெக்ஷனை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஸ்பிரிட் மூவியில் வந்து அவர் கமிட் ஆயிருக்காரு. ஸோ ஸ்பிரிட் மூவி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சந்தீப் பங்காரெட்டியோடைய மிக மிக முக்கியமான ஒரு மூவி. இதுக்கு முன்னாடியே அனிமல், அப்புறம் வந்து அர்ஜுன் ரெட்டி மாதிரி மூவிஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவர் எடுத்து கல்லா கட்டிட்டாரு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவிக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் வேறு லாங்குவேஜ்லேருந்து நிறையா பேரை வந்து இந்த ஸ்பிரிட் மூவிக்காக வந்து அவர் ஹையர் பண்ணியிருக்காரு, ஸோ கேஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மூவி வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியோடைய தலையெழுத்தையே வந்து கம்ப்ளீட்டாக புரட்டி போடுற மாதிரி ஒரு மூவியாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த மூவியோடைய அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலே இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு வந்து பயங்கர மாசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அனிமல் மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சந்தீப் பங்காரெட்டியோடைய அந்த ஒரு மேக்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி வந்து க்ரீட்டியாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்கள வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவருடைய மேக்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நான் இப்படி தானே படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் பங்காரெட்டியும் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து மூவிஸை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மூவியோடைய ஒவ்வொரு ரன்னிங் டைமே வந்து ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்க போகுது அப்படிங்கிறதாங்க வந்து எல்லாருமே ஷாக் ஆகியிருக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மூவிக்கு அப்புறம் வந்து அவருடைய பிளான் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் படி பார்க்கும்போது வச்சுங்க, டெஃபினட்டாக பார்த்துட்டிங்கன்னா சந்தீப் பங்காரெட்டியோடைய அடுத்தடுத்த மூவிஸாக இருக்கட்டும், இல்லை பிரபாஸோடைய அடுத்தடுத்த மூவிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலில் மாஸ் காமிக்க போகுது. ஸோ இந்த மூவிஸோடைய அந்த லான்ச்சுக்காக பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே இப்போயே வந்து பயங்கரமாக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் விட்னஸ் த ரியல் சினிமா ஆஃப் த தெலுங்கு சினிமாவுடைய அந்த ஹைட் லெவலை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா தெலுங்கு சினிமா வந்து ஒரு மசாலா சினிமான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் ட்ரால் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அதுலேருந்து ஏகப்பட்ட வேர்ல்டு லெவல் பேன் இண்டியன் மூவிஸ் அப்படிங்கிறது வந்து பேக் டு பேக் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாகுபலி மூவியை சொல்லலாம். ஸோ பாகுபலி 1 இருக்கட்டும், பாகுபலி 2 இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு ஹிட்டு மாஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் பார்த்துட்டிங்கன்னா பாகுபலி எட்டர்னல் வார் பார்ட் 1 அப்படிங்கிற மூவியுமே பார்த்திங்கன்னா 2027 வந்து அங்கே ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா பாகுபலி மூவி அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப மாசான ஒரு மூவியாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே யாருக்குமே இல்லை. ஸோ இப்படியே போயிட்டுருக்க சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சடனாக வந்து அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ்க்கான வேலைகள் அப்படிங்கிறது வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு வச்சுங்க, அவங்க வந்து பயங்கரமாக ஹிட்டு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு மூவியுமே பார்த்துட்டிங்கன்னா அவங்க பிளான் பண்ண மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காகவும் சூப்பர்பாகவும் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து இந்த மூவிஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து லைனிங் செட் பண்ணி எடுக்கப்பட்ட மூவிஸ். அது பாகுபலி மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரபாஸ் வந்து அடுத்தது ராதேஷ்யாம் படத்தில் வந்து நடிக்கிறாரு, அப்புறம் சாகோவில் நடிக்கிறாரு, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சலாரில் நடிக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ப்ரீ பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறனால பார்த்துட்டிங்கன்னா அவருடைய ஒவ்வொரு மூவியோட லைனப்பும் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஷேப்பை வந்து ரீச் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஒவ்வொரு தடவையுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்காக யூனிவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்காக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பிரபாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து தன்னுடைய மூவிஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், ஸோ எப்போவுமே வந்து வின் பண்ணுற லெவலுக்கு வந்து இந்த மூவிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மூவிஸையுமே வந்து அதுக்கான குவாலிட்டியோடு வந்து மேக் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக
டெஃபினெட்லி நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப சூப்பர்வான ஒரு யூனிவர்ஸாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரபாஸ் வந்து நமக்கு உருவாக்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ டெஃபினெட்லி வி ஹாவ் டு கோ த பெஸ்ட் பிளேஸ் ஆஃப் த தமிழ் சினிமா அண்ட் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெலுங்கு சினிமாலாம் பார்த்துட்டிங்கன்னா டாப்பில் போயிட்டுருக்கு, அவங்கள வந்து யாராலையுமே ரீச் பண்ண முடியாது அப்படின்ற லெவலுக்கு இப்போ வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக பார்த்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் கூட குறையாமல் அடுத்தடுத்த மூவிஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.